அது தானாக காட்டு மரம் தானாக வளர்ந்ததுலாம் இல்லை சார். அவன் 1ஆம் கிளாஸ்லேருந்து ஐடிஐயில் வேலை செய்கிறான்ல, அங்கேயும் சாதி டிஸ்கிரிமினேஷனை அவனை அனுபவிச்சிருப்பான். சம்பாதிக்கிறது இருக்கு கொஞ்சம் ஒரு சுகமாக வாழ்வதற்கு தானே. இந்த வாழ்க்கையை செழுமைப்படுத்தி இந்த உலகத்தில் இருக்கிற தன்னால் இயன்ற அளவு இன்பங்களை தூய்ப்பதுக்கு தானே, ரசித்து வாழ்வதற்கு தானே சார். ஏன் சாகிறதுக்கு சான்ஸ் எடுத்து அதை போய் செய்வானன்று தான் நான் தாழ்மையாக கேட்குறேன். ஒரு மிகப்பெரிய மனவேதனையை அந்த குடும்பத்துக்கே கொடுத்துட்டாங்கல்ல. அவங்க அப்பா டெய்லி எப்போலாம் நினைக்கிறாலும் அந்த மனுஷன் அழுவார்ல, ஏன்னு கொஞ்சம் சிந்திக்கணுன்றது தான் சார். லூசர் நம்ம தான் சார், நாங்கள் தான் சார். இதாண்டா சந்தர்ப்பம். நம்ம சாதி பெருமையை நிலைநாட்டுறது இதுதான். சும்மா 2 வை அங்கே இருந்து போய் இன்னும் இந்த சமூகம் கொண்டாடும் பாருன்னு ஒரு 4 பேர் அவனா சொல்லியிருப்பான். உசுப்பேத்திருப்பான். பார்த்துக்கலாம், நாலுலேருந்து நீ தானே அந்த பக்கம் ராஜா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சார். அதனால் அந்த குழந்தை போய் கத்திட்டு போய் அதை பார்க்கலாம். பார்லிமெண்ட்டை திருப்பி விடுவார், பார்லிமெண்ட்டை நடுங்க விட்டுருவார். இன்னும் 4-5 தடவை பிடிச்சி பார்லிமெண்ட்டில் உலுக்கி ஒரு 4 தூணு கீழே இந்த மாதிரியும் பார்லிமெண்ட்டில் உலுக்கிடுவார். மிகவும் வேதனை அளிக்கிறது, வருத்தம் அளிக்கிறது. இதை தவிர்த்திருக்கலாம், நன்றாக இருந்திருக்கும், அப்படி செய்தால் நன்றாக இருந்திருக்கும், நாங்கள் இதை எதிர்பார்க்கிறோம், இது கண்ணியமாக நடந்து கொள்ளும் என கண்ணியத்தோடு காத்திருக்கிறோம். இந்த வார்த்தையெல்லாம் எங்கன்னு தான் கண்டுபிடிக்காருன்னு தெரியல. அவருக்குன்னு ஒரு 10-50 வார்த்தையை ஒதுக்கிட்டானுங்க பொழுது. இழப்பீடுங்கிறது சட்டம் சொல்கிறது தான். என்கிட்ட தேவையான அளவுக்கு வசதி இருக்குது. அப்போ நான் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுற போது ஒவ்வொரு காசும் என் பிள்ளையின் உயிர் போகிற அந்த மரண வேதனையை நான் உணர்வல்ல. ஒரு 12-12.5 லட்ச ரூபா தரணும்னு இப்போ சட்டம் இருக்குது. அது என் மசருக்கு சமானம்னு சொல்கிறாரு. அப்போ 1 கோடி ரூபா கொடுத்தா ஒரு வேலை போயிடுவாரா? நம்ம முதல்வர் என்ன சொல்கிறாரு, பா இருக்கிறத போதும்பா, என்ன சும்மா கேட்டுருக்கீங்க, நான் நம்புகிறேன். நீங்கள் தான் காவல்துறை அடிச்சு கொண்டா கூட சாரி அப்படின்றீங்களே, அப்புறம் எப்படி இதுக்கு பல பேர் அதுக்கு சாரி கேட்டாரே, ஏன் இதுக்கு சாரி கேட்கல? கேட்பண்டா, சாரி ப்ளவுஸுமே சேர்த்து கேட்பண்டா. இப்போ என்னப்பா இது? லேபர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் பறையர் பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார், இப்போ நெல்லையே ரொம்ப பதட்டத்தில் இருக்கிற மாதிரி சொல்லப்படுது. நான் கூட 2-3 காதல் திருமணம் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2-3 சொல்லலாம். அதில் நான் ரொம்ப சிறப்பான விஷயமாக பார்த்து ஒரு அருந்ததிய பெண்ணை, இன்னொரு பையன், ஒரு பிசியில் ஒரு பையன், சாரி எம்பிசியில் ஒரு பையன் குழந்தை கொடுத்துட்டான். இதுதான் காதல். காதலுக்கும் மற்ற விஷயத்துக்குமே உங்களுக்கு விஷயம் தெரியலையே, ஒன்றும் வித்தியாசமே தெரியலையே. காதல்னாலே கலப்புன்ற மாதிரி தானே நீங்கள் ஆகிப்போச்சு. காதலிக்கும் போது அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, காதலிக்கும் போது அப்புறம் புள்ளத்தாச்சி ஆகிப்போச்சு, 3-4 மாதம் ஆகிப்போச்சு. இந்த பஞ்சாயத்து ஓடி அடையிறதுக்குள்ளே 6 மாதம் ஆகிப்போச்சு, வயிறு இவ்வளோ பெருசாகிப்போச்சு. அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, சரி நம்ம அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு விஷயத்தில் தான் தப்பாக கொடுத்துட்டாங்கன்னு தான் நம்ம எதிரே தவிர அவங்களுக்கு தனியாக கொடுத்துருந்தா நம்ம ஆதரவு கொடுத்துருக்கோம். அப்புறம் நான் தான் கூப்பிட்டு அதை அந்த பையன் பேர் அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரியானவங்க. அப்புறம் எல்லாம் பேசி கீசி சரி பண்ணி என்னென்னது எதை யூஸ் பண்ணுவோம் அதை யூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா இருக்கிறாங்க. அப்போது இந்த கல்யாணமான பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நபர் இந்த கல்யாணத்தை பிரிக்கிறதுக்கு வராங்க நைட்டில். அப்போ காரில் இருக்கும்போது யார் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி தான் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு அப்படியே நிறுத்துறா வண்டியை. அவர் அண்ணன் பண்ணால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு போயிட்டு தான் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு அந்த கூட போனவர் சொன்னார். இதை ஏன் சொல்ல வரேன்னா, அங்கொன்னும் இங்கொன்னும் காதல் நடக்குது, நாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், சிலப்போ அட்வைஸ் பண்ணுறோம், வேணாடான்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸ் நிறைய சாகிறாங்க. ஏன் சாகிறதுக்கு சான்ஸ் எடுத்து அதை போய் செய்வானன்று தான் நான் தாழ்மையாக கேட்குறேன். இதை பார்க்குறவங்களாம் இவங்க அப்படி இப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு கவின் இப்போ செத்துட்டாங்க, அந்த மரண வேதனைங்கிறது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், வெட்டி உயிர் இருந்திருந்தால் 5 நிமிஷம்,
இல்லை வெட்டும்போதே உயிர் போயிருந்தால் 1 நிமிஷம் தான் அது. சும்மா ஒரு சர்சர்னு ஒரு வெட்டுற இடத்துல வெட்டினா 4 வெட்டில் உயிர் போயிடும். அப்போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் ஆகுது. இல்லை அதிகபட்சம் 1 நிமிஷம்னு வைங்க, இல்லை உயிர் துடிச்சுன்னு ஒரு 10 நிமிஷம்னு வைங்க, அவன் செத்துறான் சார், முடிஞ்சு போச்சு. இப்போ அவன் ஆன்மா ஆத்மா ஆவி கிவின்றானுல அதெல்லாம் ஒன்று அழுவ போதா? இல்லை அந்த பொண்ணையும் சுற்றி சுற்றி வரப்போதா? இல்லை சினிமாவில் காட்டுற மாதிரியா? ஆனால் அந்த சோகம் ஒரு தந்தைக்கு மகன் கொல்லி வைப்பது அது இயற்கை. ஆனால் ஒரு மகனுக்கு அப்பம் கொல்லி வைக்கிறான், அதுவும் கொலையில். ஏதோ ஒரு வண்டியில் வேகமாக போனான், எங்கேயும் சென்ட்ரல் மீடியட்டில் விட்டான், இல்லை ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட், ஒரு பஸ் ஆக்சிடென்ட், ஒரு கார் ஆக்சிடென்ட்டு, அது தவிர்க்க முடியாமல் நடக்கிறது தானே. அந்த மாதிரி நடந்தால் கூட கொஞ்சம் சரி இது இயற்கை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவங்க வீட்டில் இந்த விஷயம் பஞ்சாயத்துகள் போகும்போது நிச்சயம் அவங்க அப்பா முதல்ல வேணான்னு சொல்லியிருப்பார். வேணாண்டா பாரு அந்த ஊர் இப்படி கிடக்குடா. என்ன குறிப்பாக சொல்லப்போனால் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் கடைசியாக கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் செத்துருக்கதா ஒரு புள்ளி ஒரு படித்தேன். அது அவங்க சமூகத்திலேருந்து சொன்னாங்க. அப்போது இந்த மாதிரிலாம் இருக்குடா, ஒரு குறிப்பிட்ட சார்பு அதிகாரிகளாக போட்டு இந்த சமூகத்தை ஒடுக்கணும் அப்படின்ற மாதிரி. இந்த தீபக் கஜா படுகொலைக்கு பிறகு இது ஒரு மிகப்பெரிய அட்ராசிட்டி அங்கே நடக்கிறதா அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்படிங்கும்போது அவங்க அப்பாவும் சொல்லியிருப்பார்ல, வேண்டாண்டான்னு. என்னத்துக்கு? இந்த தங்கத்தில் எதுனா இருக்குதா? ஒன்றும் இல்லை சார். ஒரு மனிதன் சம்பாதிக்கிறது எதுக்கு? கொஞ்சம் ஒரு சுகமாக வாழ்வதற்கு தானே. இந்த வாழ்க்கையை செழுமைப்படுத்தி இந்த உலகத்தில் இருக்கிற தன்னால் இயன்ற அளவு இன்பங்களை தூய்ப்பதுக்கு தானே, ரசித்து வாழ்வதற்கு தானே சார். ஒரு 1.5 லட்சம் சம்பளம்னா நீங்கள் அவனுக்குன்னா ரெஸ்ட்டுன்னா ஒரு வாரம் இருக்குமா, வாரத்துக்கு ஒரு நாள்னா ஒரு 4 நாள் ரெஸ்ட்டு. ஒரு நாளைக்கு 20,000 30,000 செலவு பண்ணால் கூட மகாராஜா மாதிரி இருந்திருப்பான். அந்த லீவை அவன் என்ஜாய் பண்ணியிருந்தான்னா அது எவ்வளோ பெரிய வாழ்க்கை. நீங்கள் இங்கே ஐடி பார்க்கெலாம் சொன்னாங்களே வீக்கெண்ட் பார்ட்டி அது இது என்னென்னவோ தம்சம் பண்ணுறானுங்கல்ல. அப்போது ஒரு சொகுசான இடத்துல தானே இருக்கிறேன். ஏன் இது தெரிஞ்சு சார் எனக்கு தெரியாது சார் அப்படின்னா கூட பரவாயில்ல, தெரிஞ்சு ஏன் இந்த மாதிரி இந்த இளைஞர்கள் பாழாகிறாங்க? இந்த சமூகத்திலேருந்து சார் ஒருத்தனை படிக்க வச்சு கொண்டாந்து ஒரு இடத்துல நிறுத்துறது இருக்கு, அது தானா காட்டு மரம் தானா வளர்ந்ததுலாம் இல்லை சார். அவன் 1ஆம் கிளாஸ்லேருந்து ஐடியில் வேலை செய்கிறான்ல, அங்கேயும் சாதி டிஸ்கிரிமினேஷனை அவனை அனுபவிச்சிருப்பான். அப்படி இந்த நாடு இப்போ நாசமாக கிடக்குது. இந்த நாடு நாசமாகணும்னா எல்லா மக்களும் நாசகரமாக இல்லை, ஒரு சமூகத்தில் ஒரு 4-5 நாதாரி இருக்கு தான் சார் எப்பவுமே. அவனால் ஒட்டுமொத்தமாக நமக்கு எதிராக இருக்குது. ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான், ஒரு 10 கம்யூனிட்டி இருக்குது. 10 கம்யூனிட்டியில் ஒருத்தன் இவனுக்கு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பார்க்குறான், 10 பேர் ஆயிடறான்ல இவனுக்கு. நான் அப்படி சொல்ல வரேன். மொத்தமாக ஒரு 1000 பேர் வேலை செய்கிறான், 1000 பேரில் ஒரு 10 பேர் இந்த மாதிரி உணர்வு கொண்டவனாக இருந்தான்னா 10 பேரும் இவனுக்கு எதிராக இருப்பான். அப்படிலாம் நம்ம இந்த சமூகத்தில் இருக்கிற போது இதை தவிர்த்திருக்கலாம். இன்றைக்கி அவங்க அப்பா சொல்லுவாங்க, இதுக்கு பணம் என்னத்துக்கு, என்ன பணம்? அவங்க ஏற்கனவே பிரசிடெண்ட்டு அது இன்னும் கொஞ்சம் நல்ல செல்வ செழிப்பானவங்க தானே அவங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய மனவேதனையை அந்த குடும்பத்துக்கே கொடுத்துட்டாங்கல்ல. அவங்க அப்பா டெய்லி எப்போல்லாம் நினைக்கிறாரோ அந்த மனுஷன் அழுவார்ல. ஏன்னு கொஞ்சம் சிந்திக்கணுன்றது தான் சார். லூசர் நம்ம தான் சார், நாங்கள் தான் சார். நீங்கள் எங்கள் வீட்டில் பசங்க தெய்வங்களாம் சொல்கிறாங்கல்ல, சும்மா பொறுக்கி திருலாம் கல்யாணம் பண்ணிடுறான் லவ் பண்ணிடுறான்னு, அப்படிலாம் இல்லை சார். நல்லா படித்து நல்ல ஒரு ஆஃபீஸில் வேலை செய்வாங்க. அவங்க ஏதோ ஒரு பழக்கத்தில் எங்கள் ஆளுங்க திருமணம் பண்ணிடுறாங்க. அது எங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் எங்களுக்கு சோஷியலாகவும் ஃபினான்ஷியலாகவும் எங்களுக்கு அது லாஸு. இங்கே இந்த சமூகம் எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு எஸ்சி பையன் அதர் கேஸ்டில் ஒரு பிசியோ எம்பிசியோ எங்கேயோ லவ் பண்ணி ஒரு பொண்ணு எடுத்தால் இவங்களுக்கு சிக்கல். ஏன்னா இந்த 2 பேருக்கும் பிறக்கிற இந்த குழந்தைக்கு இந்த பையனோட அப்பா இனிஷியலாக வந்துடும், இந்த பையனோட இனிஷியல் அவனுக்கு வந்துடும், சாதி வந்துடும். ஆனால் சட்டத்தில் 2 3 இருக்குது, ஆனால் நடைமுறையில் அப்பாவோட இனிஷியல் வந்துடும். அதுதான் சிக்கலாங்க. இப்போ எங்கள் வீட்டு பொண்ணு அந்த பக்கம் போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், சொல்லிக்கிளி பாப்பா ஏன் நாயே வேறு இடத்துல பொண்ணே கிடைக்கலையா, அவள் தான் கிடைச்சாலா அப்படி இப்படின்னு கண்டம் பண்ணுவானோ. இல்லை ஒட்டாரமாக நின்றுதுன்னா இந்த நாய் என்றைக்காவது திருந்தோம், அன்றைக்கி அடிச்சு பற்றிடலாம். நம்ம என்ன பண்ணுறது? ஏன்னா புள்ளி ஏதாவது சொன்னோம்னா தற்கொலை பண்ணிக்க போகிறான். அவன் சொல்லுவாங்கள்ல, ஏய் ரொம்ப இது பண்ணாத,
எல்லாம் காதலில் விஷம் குடிச்சவங்கிறான், தூக்கு போட்டவங்களாம் இருக்கிறான். இது என்ன ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்ன்றாங்க. கொஞ்ச நாள் பார்ப்போம், அப்புறம் பாரு 2 3 பசங்களை பார்த்தான்னா நம்ம கல்யாணம் அங்கே எங்கே போகிறான், பசங்களை பார்த்தான்னா எப்படி அவன் மாமன் மச்சாலாம் எப்படி சந்தோஷமாக இருக்கிறான், பார்த்து பையன் மாட்டான்னா பற்றி விட்டுடலாம் அப்படின்னு கூட சில பேர் இது எல்லாரும்லாம் சில பேர் அப்படி ஒத்துக்கலாம். இதில் பேசிக்காக வேறு சமூகத்துலேருந்து ஒரு பெண் எங்கள் வீடுகளில் வருதுன்னு வச்சுக்க, அந்த பெண் எங்கள் வீடுகளில் தெய்வமாக வணங்கப்படுவாள். அவள் தெய்வமாக பார்க்குற சமூகம் நாங்கள். என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இதெல்லாம் ஏய் அந்த பொண்ணு எங்கே வளர்ந்த பொண்ணு, நாயை கூட்டாந்து குழந்தைய திட்டுற அடிக்க போகிற அப்படின்வாங்க. இது அந்த பக்கம். இதாக கொஞ்சம் மக்கனான்னு வச்சுக்க, நாதர் எங்கேருந்து எங்கே வந்தால் அவளுக்கு போய் என்ன இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸை தந்து கொடுத்துக்கிறேன் இவ்வளோ காசில், ஏண்டா எல்லாம் உனக்கு மங்கி போச்சா, என்னடா ஆகுது, ஒரு நாள் மயிர் தானடா அப்படின்னு வெளிப்படையாக திட்டுவாங்க. அப்போது எல்லா வகையிலும் இதில் வந்து சங்கடத்துக்கு உள்ளாகிறவர்கள் நாங்கள் தான். ஏன் இவனுங்க இப்படி மாறிட்டானுங்கன்னு தெரியல. ஒன்று, இவர்கள் மாற்றத்திற்கு சட்டம் ஒரு காரணமாக இருக்கணும். ஏன்னா பார்த்துக்கலாமாப்பில் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கணும். நீங்கள் நம்ம அந்த நாங்குநேரில் ஒரு சிறுவன் தாக்கப்பட்டான்ல, அவங்க பாட்டிக்கிட்ட போய் பேசுகிறான். பேசிட்டு அந்த அம்மா அந்த அவங்க வீட்டில் ஒன்றும் செட் ஆகலன்னே வந்துடுறாங்க. வந்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு தான் அந்த வெப்பன் எடுத்துன்னு போகிறான். சப்போஸ் இந்த பையனுக்கு அந்த உணர்வு இருந்ததுன்னு வச்சிங்களேன், இதில் பேசி பார்க்கணும், இல்லைன்னு மாப்பிள்ள குத்தினடா அப்படின்னு நினைவு இருந்தால் முதல்ல கத்தியோடு போயிருப்பான். இவன் சமாதானம் பேச தான் போயிருக்கான். அப்புறம் பேசிட்டு கீசிட்டு வந்திருப்பாங்க, அவங்க செட் ஆகிருக்க மாட்டாங்க இல்லையா. இல்லை என்னடா எல்லாம் உங்கள் வீட்டிலலாம் கூட்டு முடியல, என்னடா ஆச்சுன்னு எங்கன்னா கேட்டிருப்பான். இல்லைண்ணா அதான் ஒத்துக்க மாட்டேன். என்னதா நம்ம போய் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியும் அவங்க ஒத்துக்கலையா, விட்டடா வந்தீங்க. இல்லை என்ன பண்ணுறது, இதாண்டா சந்தர்ப்பம், நம்ம சாதி பெருமையை நிலைநாட்டுறது இதுதான். சும்மா 2 வெய்ய அங்கே இருந்து போய் உன்னை இந்த சமூகம் கொண்டாடும் பாருன்னு ஒரு 4 பேர் அவனா சொல்லியிருப்பான் சார். உசுப்பேத்தி விடுறதான் உசுப்பேத்திருப்பான். பார்த்துக்கலாம், நாலுலேருந்து நீ தானே அந்த பக்கம் ராஜா அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க சார். அதனால் அந்த குழந்தை போய் கத்தியத்தை போய் அது மாதிரி பண்ணுறான். அப்போது இந்த 4 பேர் இருக்கான்ல, இந்த 4 பேருக்கு ஒரு அச்சம் இல்லாமல் எப்படி போனது, அதற்கு யார் காரணம்? ஒரு 4 பேரையும் நம்ம பார்க்க முடியாதா? இன்னைக்கு பேசுகிறவன் ஒவ்வொருத்தனையும் எப்படியா நம்ம பார்க்கறது? ஒரு பெருங்கூட்டம் இருக்கும். போலீஸ் வந்து இறங்கினோடனே எவனா ஒரு அப்பா போய் ஈச்ச பாய்ச்சினா பிடிச்சி டப்பா டப்புன்னு ஆற விடுவாங்க. எல்லாம் கூட்டம் செதறி ஓடும். அதான் டெக்னிக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அடுத்து வரவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனால் இவங்க அப்படிலாம் செய்யறதில்லை. இப்போ எல்லாரும் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சிறப்பு சட்டம் வேணும், சிறப்பு சட்டம்னா திமிர் பிடிச்ச கொலை, இதுக்குன்னா ஆணவ கொலை என்ன பெரிய ஆணவமாகுது, திமிரு தானே சார் இது. எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சிறப்பு சட்டம் போடணும். இப்போ ஒரு உருட்டு விட்டாங்க பார்த்தீங்களா, சுப்ரீம் கோர்ட் சொல்லிக்குது ஒயின் ஷாப்பை தேசிய அளவில் வந்து இந்த மதுவிலக்கை அமுல்படுத்த மத்திய அரசு செய்யணுன்ற மாதிரி சட்டத்தை மத்திய அரசு போட்டவன். ஏய் இங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? ஏன் இந்த கவர்மெண்ட் போடக்கூடாதா? ஏய் இது போடுறதுக்கு உனக்கு உரிமை இல்லை, எனக்கு தான் உரிமை இருக்குது, யாரை கட்டுறா போட்டேன் அப்படின்னு மத்திய அரசு கேட்க போகுது. எப்படி கடந்து போகிறாங்க பார்த்தீங்களா சார்? நீங்கள் இந்த எங்கள் மக்கள் எப்படி ஒரு அறியாமல் இருக்கிறான் பாருங்க. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த சம்பவத்தை போய் அழுதுன்னு எவனோ போய் திருமாவளவன் அவர்கள் பேசுகிறாருன்னு ஒரு ஃபோனை கொடுக்குறாங்க. அது எப்படி கரெக்டாக எல்லா டிவிக்காரனும் அதை எடுத்தான்னு தெரியல, எல்லா டிவிலையும் போட்டான், செட் பண்ணிட்டானுங்க பொழுது. உடனே அவர் சொல்கிறாரு, ஐயோ பேசிட்டு அந்த அப்பாட சொல்கிறார், பார்லிமெண்ட்டை தெருக்கி விடுவார், பார்லிமெண்ட்டை நடுங்க விட்டுருவார். இன்னும் 4 தடவை பிடிச்சி பார்லிமெண்ட்டில் உலுக்கி ஒரு 4 தூணு கீழே விழுந்த மாதிரியும் பார்லிமெண்ட்டில் உலுக்கிடுவார். சரி அவங்க உழுக்கலை, வந்துட்டார். இப்போது என்ன சொல்கிறாரு, பாராளுமன்ற கூட்டத்தில் நடந்து கொண்டு இருந்தது பெகல்காம் அந்த தாக்குதல் விஷயமாக அந்த விவாதத்தில் நாள் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருந்தது.
அதனால் அங்கிருந்து நேரடியாக விமானத்தின் மூலமாக சென்னை வந்தேன். சென்னையிலேருந்து திருநெல்வேலி வந்தேன். திருநெல்வேலியிலேருந்து இங்கே வந்திருக்கிறேன். சரி, வந்து என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். என்ன இந்த மாதிரி காரில் வந்தேன், பஸ்ஸில் போனேன், டீயை குடித்தேன், காப்பியை குடித்தேன் அப்படின்னு போயிட்டு அவங்க வீட்டில் பார்த்தாரு, பேசினாரு. அவங்க அப்பா உண்மையிலே நம்புகிறாரு. இதுதான் பிரச்சனை. நான் தான் சொல்லுவேன் அடிக்கடி, பட்டியல் சமூகம் தலைவர்களை அந்த மக்கள் ஒரு தலைவனாக பார்க்க மாட்டான். அப்பனா, அண்ணனா, சித்தப்பனா, மாமனா, தம்பியா, தெய்வமா தான் பார்ப்பாங்க. அவர் அதான் சொன்னார்ல, பார்லிமெண்ட்டை பறக்க விட்டுருவாருன்னு. அப்புறம் அவர் சொல்கிறார், இதில் மாநில காவல்துறை சிறப்பான நடவடிக்கை எடுக்கும்னு நான் நம்புகிறேன். நம்பிட்டியாப்பா? இது உங்களுக்கு மட்டும் மிகவும் வேதனை அளிக்கிறது, வருத்தம் அளிக்கிறது. இதை தவிர்த்திருக்கலாம், நன்றாக இருந்திருக்கும், அப்படி செய்தால் நன்றாக இருந்திருக்கும். நாங்கள் இதை எதிர்பார்க்கிறோம். இது கண்ணியமாக நடந்து கொள்ளும் என கண்ணியத்தோடு காத்திருக்கிறோம். இந்த வார்த்தையெல்லாம் எங்கன்னு தான் கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. அவருக்குன்னு ஒரு 10-50 வார்த்தை ஒதுக்கிட்டானுங்க பொழுது. இந்த மாதிரிலாம் வந்தால் தலைவரை இந்த வார்த்தையை போடுங்க, இதில் இந்த வார்த்தை இதில் போடுங்க அப்படின்னு. அப்புறம் ஏதோ 1 கோடி ரூபா கொடுக்கணும், போகணும், வரணும். அந்த மனுஷன் தான் இருக்கிற நிவாரணமே வேணாயா சார். ஒரு புல்லை செத்த பிறகு அந்த பணத்தை வந்து என்ன சார் பண்ணும்? என்ன யூஸ்? என்ன நானா இல்லாதவனா? அதை யூஸ் பண்ணா கூட தான் உயிரை யூஸ் பண்ண மாதிரி என் புள்ளைய பலி கொடுத்து வாங்கின காசு மாதிரி இல்லை. இப்போ இழப்பீடுங்கிறது சட்டம் வந்து சொல்கிறது தான். ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துறான்னா அதுக்கு என்ன இழப்பீடு? அவைவாடி வண்டி ஏற்றி கொண்டுட்டேன், ஒன்று ஏறான், வண்டி ஏற்றி கொள்ள விடான்னு சொல்ல முடியும். அதுக்கு ஒரு இழப்பீடு பணம் தான் சார், அது ஓகே. ஆனால் என்கிட்ட தேவையான அளவுக்கு வசதி இருக்குது. அப்போ நான் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுற போது ஒவ்வொரு காசும் என் பிள்ளையின் உயிர் போகிற அந்த மரண வேதனையை நான் உணர்வேன்ல. எனக்கு வேறு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா சரி என் பிள்ளை இருந்தால் சம்பாரித்து கொடுத்துருப்பான், சரி அப்படின்னு கூட அதை ஏற்றுக்கலாம். 1 கோடி ரூபா கொடு. அப்போது ஒரு 12-12 லட்ச ரூபா தரணும்னு இப்போ சட்டம் இருக்குது. அது என் மசருக்கு சமானம்னு சொல்கிறாரு. அப்போ 1 கோடி ரூபா கொடுத்தா ஒரு வேலை போயிடுவாரா? பரவாயில்ல, சரி என் பிள்ளை ஏதோ நடந்துடுச்சு, தலைவர் 1 கோடி கொடுக்க சொன்னார், கொடுத்துட்டாங்க, ரொம்ப நன்றி ஐயா. அப்படியா? எப்படி இது? இந்த கடைசியாக இந்த படுகொலை, இதுக்கடுத்து எதுவும் நடக்கக்கூடாது, நடக்க விட மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை நாம் வரவேற்கலாம். ஏன்னா ஒரு குடும்பம், இந்த குடும்பம் 2 குடும்பம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. இவனோட வாழ்க்கையும் போச்சுன்னு வச்சுங்க. இப்போ ட்ரெயினில் கரெக்டாக வழக்கு நடந்தால் முடிஞ்சிச்சு அவன் வாழ்க்கை. அப்புறம் அவங்க அப்பா அவனுக்கு கொஞ்சம் குறைஞ்ச தண்டனை கிடைக்கும், அப்படி இப்படி போயிடும் சார். அந்த பையன் முடிஞ்சிச்சுல்ல. ஒரு பையன் ஒரு 25-26 வயசு, இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் திருமணம் பண்ணி அவனும் வந்து சகஜ மனிதனாக போகிற லைஃப் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு இல்லை. இது சரி எப்படியே முடிஞ்சால் இது 2 குடும்பத்தில், இதில் ஒருத்தர் செத்துட்டாரு, இதில் ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டாரு, 2 குடும்பத்துக்கான விஷயம் அவ்வளோதான் அப்படின்னு விட முடியல இல்லை. இது ஒட்டுமொத்த சமூகத்திலும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்குல்ல. நாளைக்கு காதலிக்கிறவனும் எப்பா என்ன தெரியல பண்ணுவான். அதை விட காதலித்து திருமணம் பண்ணி கொண்டு பல பேர் எஸ்கேப்பில் இருப்பான். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒருத்தர் நம்ம இங்கே விழுப்புரத்துலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். என்ன இப்போ தானே ஞாபகம் வருது, எங்கள் ஊரில் கூட 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பையன், நம்ம பையன், அருந்ததிர் பையன், இன்னொரு பிள்ளைய கூட்டு போயிடானா, எங்கே வச்சுருக்காங்களே தெரியலையாண்ணா, என்ன ஆகுமோ தெரியலையாண்ணா அப்படின்னு அந்த பதட்டம் இருக்குல்ல. அது மாதிரி ஏற்கனவே திருமணமாகி தலைமறைவாக எங்கேயாவது போய் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பயம் இருக்கும், எவ்வளோ அச்சம் இருக்கும். அப்போது இது ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு பொது அமைதியை பாதிக்கிற செயல் தானே. இது நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். பட் இருந்தாலும் சட்டம் கொஞ்சம் கடுமையாக இருந்தால், இல்லை நடவடிக்கைகள் கடுமையாக இருந்தால் இது வந்து நடக்கிறதுல கொஞ்சம் தவிர்க்கலாம், நடக்காமல் கூட போகலாம்ல. ஆனால் நம்ம முதல்வர் என்ன சொல்கிறாரு, ஏப்பா இருக்கிறத போதும்பா, என்ன சும்மா கேட்டுக்கிறீங்க, நான் நம்புகிறேன். நீங்கள் தான் வந்து காவல்துறை அடித்து கொண்டா கூட சாரி அப்படின்றீங்களே, அப்புறம் எப்படி இது? இதுக்கு பல பேர் அதுக்கு சாரி கேட்டாரே, ஏன் இதுக்கு சாரி கேட்கல? கேட்பண்டா, சாரியும் ப்ளவுஸுமே சேர்த்து கேட்பண்டா. இப்போ என்னப்போ அதுக்கு? இப்போது அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் சார், எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கும் சார், நான் தடுக்கணும், போகணும், வரணும்னு. ஆனால் அந்த பவரை வைத்து கொண்டிருக்கிற அரசாங்கம் அதை நினைக்கணும். அடிக்கடி சொல்லுவோம் ஒரு சம்பவத்தை. இந்த புதுக்கோட்டை பையன் சாதியின் பேரால் கடைசியாக அடி வாங்கிய நபர் நானாகத்தான் இருக்கணும் இந்த மாவட்டத்தில்.
இந்த வழக்கை நடத்தி தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுகிற போது இந்த மாவட்டத்தில் உள்ளவர்கள் இந்த மாதிரி தப்பு செஞ்சால் நம்ம வாழ்க்கை வந்து போயிடும் அப்படின்ற உணர்த்தணும்னா, இதோட இந்த மாதிரி நடக்கூடாதுன்னா அந்த உள்ளம் அந்த எண்ணம் முதல்வருக்கு வரணும். ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்தால் 4 பேர் திட்டத்தான் செய்வான். ஆனால் இந்த 4 பேர் திட்டுறான்ல, இவனோட அமைதிக்காகவும் தான் இது. ஒரு 10 நாள் ஒரு 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 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு இந்த எண்ணமே வராதுல்ல. ஒரு ஒரு அடுத்து ஒரு 2 கேஸ் வரும். அதில் இந்த சிறப்பு சட்டத்தின்படி ட்ரையல் போய் தண்டனை வாங்கினா அடுத்து கொஞ்சம் செய்கிறவன் யோசிப்பான். உடனே எல்லாரும் காதலிச்சிருவான்லான்னு சொல்லாதீங்க. அதான் வேலை. காதல் வந்து எப்போ அவங்க இன்னும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னா அவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னா பார்த்தா வருது. என்ன வந்து கண்ட்ராக்ட் கூட பார்க்குறான். அவங்ககிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட அவளுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சி போகுது. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் இவங்ககிட்ட ஏதோ ஒன்று பிடிச்சி போகுது. ஒரு பெண் ஒரு 18, 17, 20 வயசு ஆகுதுன்னா அந்த பெண் தன் வாழ்நாளில் அந்த பெரிய புள்ளியானது ஒரு 13, 14 வயசுலேருந்து கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரம் பேரை பார்த்துருப்பான் எதிரில், நேர் எதிரில். அப்போல்லாம் வராது என்னவோ ஒரு கருமம் ஏதோ ஒன்றுலாம் வந்துடுது. இந்த பையனும் அப்படி தானே. இப்போ சென்னையில் ஐடி பார்க்கில் வேலை செய்கிறவன் நடமாடும் சொர்க்கத்தில் இருக்கிறான் இல்லை? அவன் பாரு அங்கே பள்ளிக்கூடத்தில் வந்து படித்தானா அப்போதுலேருந்து இது பழக்கமா என்னவோ இது நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இப்போ இன்னைக்கு தான் பார்த்தாங்க, 4 நாள் பார்த்தாங்க. தலைவரை கொஞ்சம் போய் சரி பண்ணிட்டு வாங்கலான்னொடனே போய் சரி பண்ணி இன்னைக்கு காலையில் உடலை எடுத்து இன்றைக்கி அடக்கம் செய்கிற அந்த ஃபார்மாலிட்டிஸ் நடந்துன்னு இருக்கு. இது வந்து அரசு மீது தான் நாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அரசு மீது தான் நான் வந்து குறை சொல்வேன். ஏன்னா நீங்கள் தடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை ஓட்டாக பார்க்குறீங்க. கலப்பு திருமணம், அதாவது இதுக்கு பேர் வேறு சாதி மறுப்பு மயிர் மறுப்புன்னு திருமணம் சாதி சார் 2 சாதி சார் கல்யாணம் பண்ணால் பிறக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு சாதி தானே ஒட்டின்னு தானே வருது. இல்லை கலப்பு திருமணத்தில் பிறந்தவர்கள் சாதி மறுப்பாளர்கள் சாதி அற்றவர்கள் அப்படின்ற கிளாஸில் வரணும் அப்படின்னா இருக்குது. இல்லை அப்படி யாராவது போடுறானா? ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் சார் ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் சார் ஊருக்கு போகிறோம். ஏய் மாமா வந்துட்டான், மச்சான் வந்துட்டான், மாப்பிள்ளை வந்துட்டாடே, அதை போடுறா இதை போடுறா, ஏய் தோப்புக்கு போடா, மோட்டர் கொட்டாய்க்கு போடா, அங்கே போடா இங்கே போடா, ஈத்துக்குன்னு அலைவானு தெரியுமா 2-3 நாளைக்கு இந்த கூழ் ஊற்ற திருவிழா அது இதுக்கு போனான் சார். அது கூட இந்த மாதிரி மாறி திருமணம் பண்ணால் அது கூட நடக்காது சார். இதை வந்தால் வணக்கங்க போங்க அவ்வளோதான். அது கூட இருக்காது. நல்லதுமா இவனை வர வச்சிட்டிங்களா? மாப்பிள்ளை கோச்சினுக்கிறாரு, உள்ளே உட்காந்துக்கிறானாம அப்படின்னு மூத்த பொண்ணு இருந்தால் சொல்லும். ஏய் அதுக்கு தாண்டி சொன்னால் உங்கள் அப்பா வீட்டில் வந்து கை நினைக்க மாட்டேன்னு இருங்க மேலே அவன் தின்னுங்கிறான் பாரு. அவன் திண்டு போனது வச்சதை நான் திங்குறா? ஏய் சட்டியிலேருந்து தானே எடுத்து போட்டாங்க. அவருக்கு அவ்வளோ மரியாதையா? இதோடு வரமாட்டேன் இந்த பக்கம். இந்த மாதிரியான டைலாக்குகள் சாதாரணமாக நடக்க தான் செய்யும். என்ன நம்ம யாரை குறை சொல்லுது? அந்த காலத்தில் நடக்காமல் இந்த காலத்தில் இப்படி நடக்குது. இது அரசாங்கம் தான் கொஞ்சம் பார்க்கணும். சரி, இதில் ஒரு கேள்வி என்ன எழுப்புது அப்படின்னா, ஏன் வந்து பட்டியலினத்தில் இருக்கிற பசங்க ஓகேங்களா ஏழை பெண்களை, மேல் ஜாதியில் இருக்கிற ஏழை பெண்களை காதலிக்க மாட்டேங்கிறாங்க, பணக்கார பெண்களை காதலிக்கிறாங்க, அதனால தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு தரப்பு வாதம் வைக்கிறாங்களா சார்? அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி சார், எந்த கோட்டீஸ்வர பொண்ணை எங்கள் வீட்டில் மாடு மேய்க்கிற பையன் எழுத்துன்னு போயிட்டான் சொல்லுங்கள். அதனால தான் அப்புறம் ஜாதின்ற ஒரு விஷயம் வந்து அவனை கொல்லப்படுறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த கெவின் விஷயத்தில் சொல்லுங்கள் தெய்வனா ஏழையா? அவங்க அப்பா பிரசிடெண்ட்டா, நிலக்கேடாரா, அவங்க அம்மா டீச்சரு, என்ன கேடு இதில் 1.5 லட்சம் சம்பளம், இதை விட என்ன சம்பளம் வேணும்? இப்போ யாரு கிளாஸு? நான் மாற்றி சொல்லணும், அப்படி சொன்னால் அது நல்லா இருக்காது, புரியுதுங்களா? இப்போ நம்ம திவ்யா இளவரசனை பிச்சை எடுத்துருந்தானா சொல்லுங்கள்? பெங்களூரில் அந்த அந்த தெரு அந்த வீட்டை பார்த்தீங்களா, அந்த ஊரை பார்த்தீங்களா? பெரும்பாலானவங்க பெங்களூரில் வேலை செய்கிறாங்க. அந்த பையன் ஸ்டைலில் பார்த்தீங்களா? அதனால் அது சும்மா இவனும் என்னமோ பெரிய லிஸ்ட்டு வச்சு எல்லா கோட்டீஸ்வர பொண்ணையும் நாங்கள் இன்னும் கரெக்டாக ரூட்டு போட்டு எடுக்கிற மாதிரி, அதெல்லாம் தப்பு சார். நம்ம காதலே தப்புன்ற கண்டிஷன் கூட நம்ம வந்திருக்கிறோம். அதில் போய் வந்து இந்த பசங்க திட்டமிட்டு
திட்டமிட்டு திட்டமிட்டுறவங்களுக்கு தெரியாதா? எப்பா திட்டமிட்டோம்னாலும் அவங்க அப்பா வசதியாகிறாரு, நம்மள இருக்கிற இயக்கங்கள்கிட்டே ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தா நம்மள சரி பண்ணுவாங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரியாதா சார்? ஒரு பொண்ணை திட்டமிட்டு நாம் வந்து இவங்க வீட்டில் இவ்வளோ வசதி இது அது இது இதுக்குன்னு திட்டம் போடுறவனுக்கு, நாளைக்கு என்ன நடக்குன்னு யோசிக்கிறவனுக்கு, எப்பா அதில் ஒரு 10 தூக்கி தட்டினான்னா முடிஞ்சிருமா நம்ம கதை அப்படின்னு யோசிக்க தெரியாது? அதுக்கு வார்த்தை கூட நாடக காதல்ன்ற மாதிரி சொல்றாங்க சார். அதான் இல்லை, அது ஒரு கட்டத்தில் சொன்னாங்க. பட் அது நம்ம அப்படி எப்படி சார் சொல்ல முடியும்? எங்கேயோ 1 2 அந்த மாதிரி நடந்திருக்கலாம் சார். இப்போ நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இப்போ ஒரு எஸ்சி பையன் பறையர் பையன் ஓடிடுறான்னு வச்சுக்கோங்க, ஒரு பொண்ணை விட்டுனேன், அவன் நேராக பறையருக்கு எதிரான ஏறுறா, வன்னியர் தலைவரை போட்டுறான், பிடிச்சி இந்த இது அவனுக்கு போய் நின்னா தானே அது சரியாக இருக்கும் அப்படின்னா போவான்னு நினைக்கிறீங்க? போக மாட்டான். நேராக எஸ்சி தலைவர் யாருன்னா இருக்காங்களா பாரு, ஏய் பாருங்கப்பா, அப்படி தான். அதே மாதிரி எல்லா சமூகத்துலையும் அப்படி தான் நடக்கும். ஒரு கோனார் வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு போகுது, அவங்க கோனாரில் யாராவது ஒருத்தர் இருந்தாருன்னா தலைவர் இந்த மாதிரி இருக்குது, ஒன்று இந்த கோனார் அந்த என்ன சமூகமோ அந்த தலைவர்கிட்ட அங்கே இங்கே பேசி இது மாதிரி பல விஷயங்கள் இந்த நாட்டில் நடந்துன்னு தான் இருக்குது. 1 2 இப்படி மிஸ் ஆகி கொலையில் போய் முடியுது. அதால் நம்ம வந்து இதில் குறிப்பிட்டு வந்து எஸ்சி தரப்பு தப்பு, எம்பிசி தரப்பு தப்பு, பிசி தரப்பு தப்புலாம் இல்லை. ஒவ்வொரு அக்கரன்ஸ்லேயும் அது ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை இருக்க தான் செய்யும். அதேமாரி பல காலஜோடிகள் இருக்குது சார். இன்னும் சொல்ல போனால் ஒரே சமூகத்திலே காதலிச்சா கூட கொள்கிறான் சார். தூத்துக்குடி சம்பவத்தை சொல்லலாம், பட்டினப்பாக்கத்தை சொல்லலாம், வந்து அப்புறம் மதுரை மேலூரில் அது மாதிரி ஒன்று நடந்தது. ஒரே தேவர், அதில் 3 பெரும்பிரிவில் ஒரு பிரிவு, அவனும் ஒரு பிரிவு அவளும் ஒரு பிரிவு, அதில் ஒரு கிளை மாறி போச்சான் பாருங்க, அதை கூட கொள்கிறான். அப்போ இதுக்கு 19 இந்த மாதிரியான கொலைகளை செய்தால் கடுமையான தண்டனைகள் இருக்கும், தொடர்ந்து ட்ரையல் நடக்கும், என்னென்ன விதிமுறை இருக்குது, மாட்டினா செத்தனா மௌன அப்படின்ற ஒரு நிலை வந்தால் தான் இது வந்து தடுக்கப்படுமே தவிர, இதில் நீ ஏன் போன நான் ஏன் போனேன் அந்த இல்லை, இந்த வாதத்துக்கு அதில் இடம் இல்லை. உங்கள் பொன்னான கருத்துக்களே பதில் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி.